Engineering Thermodynamics, Unit 1, Problem number 7. 10 kg of gas is heated from 30 degrees centigrade to 140 degrees centigrade at constant pressure. Find the heat transferred. Take Cp is equal to 1.0 kilojoules per kg Kelvin. இதான் problem. First problem நல்லா understand பண்ணிக்குவோம். 10 kg of gas. ஏதோ ஒரு gas 10 kg னு கொடுத்திருக்காங்க. அப்ப mass of the gas m is equal to 10 kg. m கொடுத்திருக்காங்க. is heated. அதை வெப்பப்படுத்துகிறோம். இனிஷியலாக 30 டிகிரி சென்டிகிரேடில் இருந்தது 140 டிகிரி சென்டிகிரேடுக்கு உயர்ந்திருக்கு ஹீட் பண்ணோன்னு. ஸோ இனிஷியல் டெம்பரேச்சர் T1 வந்து 30 டிகிரி சென்டிகிரேட், ஃபைனல் டெம்பரேச்சர் T2 ஈக்குவல் டு 140 டிகிரி சென்டிகிரேட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ப்ரெஷர் மாறாமல் இந்த கேஸை ஹீட் பண்ணுறோம். ஃபைண்ட் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். எவ்வளோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு? 30 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 140 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் உயர்த்துறதுக்கு அதை கண்டுபிடிக்கணும். டேக் சிபி. சிபி அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 1.0 கிலோ ஜூல்ஸ் பர் கேஜி கெல்வின். ஸோ இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கண்டுபிடிக்கிறது சிம்பிள் ஃபார்முலா வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். Q இஸ் ஈக்குவல் டு எம் சிபி இன்டூ சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் T2 மைனஸ் T1. Q is equal to mCp T2 minus T1 அப்படிங்கிற ஃபார்முலா வச்சுட்டு we can easily solve this problem. ஓகே, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். given data mass m 10 kg கொடுத்துருக்காங்க. T1 30 டிகிரி சென்டிகிரேட், கெல்வினில் மாற்றிக்கணும், அதனால் 273 ஆட் பண்ணோம்னா we get 303 கெல்வின். ஃபைனல் டெம்பரேச்சர் T2 140 டிகிரி சென்டிகிரேடு கொடுத்துருக்காங்க, அதை கெல்வின் மாற்றுறதுக்கு 273 add பண்ணுறோம். So we get 413 Kelvin. Cp specific heat capacity at constant pressure 1.0 kilojoule per kg Kelvin கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? To find heat transfer Q. இதுக்கு ஃபார்முலா heat transfer Q is equal to mCp into T2 minus of T1. மாஸுக்கு பதிலாக 10 kg போட்டாச்சு. Cp வேல்யூ 1.01 போட்டாச்சு. T2 minus T1. T2 வந்துட்டு 413 Kelvin minus T1 303 Kelvin. So 10 into 1 into 413 minus 303. இதை கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணோம்னா we get 1100 kilojoules. So இதான் வந்து heat transfer Q. So given data போட்டாச்சு. To find okay, result கண்டுபிடிச்சாச்சு. That's all. Simple problem தான் அது. Next, Engineering Thermodynamics, Unit 1, Problem 8. An input of 1 kilowatt hour of work into a closed system increases the internal energy by 2000 kilojoules. Determine how much heat is lost from the system. ப்ராப்ளத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்குது, அதில் வந்து எவ்வளோ ஒர்க் இன்புட் கொடுக்குறோம் அப்படின்னா 1 கிலோவாட் ஹவர் ஒர்க் இன்புட் வந்துட்டு 1 கிலோவாட் ஹவர் ஒர்க். இதை சப்ளை பண்ணுறோம் அந்த சிஸ்டத்துக்கு. சப்ளை பண்ண உடனே என்ன ஆகுதுன்னா இன்டர்னல் எனர்ஜி வந்து 2000 கிலோ ஜூலுக்கு உயருது. இப்போ ஹவு மச் ஹீட் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த சிஸ்டம் இதான் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் அப்ளை பண்ணி we can solve it. Q is equal to work done plus change in internal energy for a closed system. In first law of thermodynamics applied to closed system, we have the formula Q is equal to work done plus change in internal energy. ஸோ இந்த ஃபார்முலா வச்சுட்டு இதை நம்ம போட்டுடலாம், ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சைன் கன்வென்ஷன் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டோம்னா பெட்டராக இருக்கும். ஃபஸ்ட்டு அதை பார்ப்போம். சைன் கன்வென்ஷன். ஒரு சிஸ்டம் இருக்குது, க்ளோஸ்டு சிஸ்டம். இதில் வந்துட்டு இதுதான் சைன் கன்வென்ஷன். அந்த சிஸ்டத்துக்கு ஒர்க்கை இன்புட்டாக கொடுத்தோம்னா let us take it as மைனஸ். அதே அந்த சிஸ்டத்துலேருந்து ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடைக்கிது அப்படின்னா we can take it as பாசிட்டிவ். சிமிலர்லி அதே சிஸ்டத்தில் க்ளோஸ்டு சிஸ்டத்துக்கு ஹீட்டை இன்புட் QN அப்படிங்கிறது ஹீட் இன்புட், அதை கொடுத்தோம்னா அதை வந்து பாசிட்டிவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்படியே அந்த சிஸ்டத்திலேருந்து ஹீட் ரிஜெக்ட் ஆகுது, வெளியேறுது அப்படின்னா
we can consider this as a negative. இது ரொம்ப முக்கியமானது, நிறைய ப்ராப்ளத்துக்கு இது யூஸ் ஆகும். ஸோ ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் இருக்கு, இதில் வந்து ஒர்க் அவுட்புட் நமக்கு கிடைச்சிச்சுன்னா let us take it as positive, whereas ஒர்க் நம்ம சப்ளை பண்ணோம்னா let us take it as negative, whereas heat சப்ளை பண்ணோம்னா we can consider this as a positive. அதே மாதிரி ஹீட் ரிஜெக்ட் ஆகுது அந்த சிஸ்டத்திலேருந்து, Q அவுட் ஆகுது அப்படின்னா let us take it as negative. ஸோ இந்த சைன் கன்வென்ஷன் ப்ளஸ் first law of thermodynamics when applied to a closed system, அந்த ஃபார்முலா வச்சுக்கிட்டு we can easily solve this problem. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒர்க் இன்புட். ஸோ ஒர்க் இன்புட் அப்படிங்கிறது ஒர்க் இஸ் டன் ஆன் த கேஸ். ஸோ ஒர்க் இன்புட்டுக்கு நம்ம என்ன பார்த்தோம், ஒர்க் இன்புட்டுக்கு மைனஸ், ஒர்க் இன்புட்டுக்கு மைனஸ். ஸோ 1 கிலோவாட் ஹவர்னு கொடுத்துருக்காங்க, இது கிலோ ஜூலுக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா கிலோவாட்டுக்கு வந்து we have to multiply by 3600. So 1 into 3600 போட்டோம்னா 3600 minus sign is for work done on the gas or work input to the system. Okay. Internal energy increases by 2000 kilojoules னு கொடுத்திருக்காங்க. அப்ப delta U change in internal energy increase ஆகுது, அதனால இது வந்து பிளஸ். சப்போஸ் வேற ஒரு ப்ராப்ளத்தில் டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு கொடுத்தாங்கன்னா we can consider சைன் கன்வென்ஷனில் வந்து மைனஸ் போட்டுக்கணும். இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டர்னல் எனர்ஜி இன்க்ரீசஸ் பை 2000 கிலோ ஜூல்ஸ்னு கொடுத்துருக்காங்க. therefore டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு 2000 கிலோ ஜூல்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது ஹீட் லாஸ்ட். ஹீட் லாஸ்ட்டுக்கு ஃபார்முலா by first law of thermodynamics Q is equal to work done plus change in internal energy delta U. So W க்கு பதிலா minus 3600. So W க்கு பதிலா minus 3600 போட்டாச்சு. டெல்டா யூ வந்து 2000. ஸோ W plus minus 3600 plus டெல்டா யூக்கு பதிலாக 2000. ஸோ minus 3600 plus 2000. கால்குலேட்டரில் ஆப்ரேட் பண்ணோம்னா we get minus 1600 கிலோ ஜூல்ஸ்னு வரும். ஸோ அந்த மைனஸ் சைன் எதை காட்டுது அப்படின்னா there is a heat loss. மைனஸ் சைன் வந்து ஹீட் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படிங்கிறத காட்டுது. ஸோ ஹீட் லாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு 1600 கிலோ ஜூல்ஸ் அப்படின்னு போடலாம், அல்லது மைனஸ் 1600 கிலோ ஜூல்ஸ்னு போட்டுட்டு நெகட்டிவ் சைன் இண்டிகேட்ஸ் ஹீட் இஸ் லாஸ்ட் ஃப்ரம் த சிஸ்டம் அப்படின்னு முடிச்சிடலாம். ஓகே. Engineering Thermodynamics, Unit 1, Problem number 9. A closed system receives 105 kJ of heat. Closed system receives 105 kJ of heat while it performs 130 kJ of work. Determine the change in internal energy. ஓகே, இந்த ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு closed system இருக்குது, அது வந்து 105 kJ of heat வந்து ரிசீவ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ we are supplying 105 kJ of heat to the system. while it performs 130 kJ of work அப்படின்னா 130 kJ of work வந்து அந்த சிஸ்டத்திலிருந்து நமக்கு கிடைக்கிது. Determine the change in internal energy. டெல்டா யூ என்ன? சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜிங்கிறது டெல்டா யூ, அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் டேட்டாவில் Q is equal to 105 kJ. Heat supply to the system, அப்போ that is plus 105 kJ. ஓகே. Work done by the system 130 kJ of work. அது இப்போ இதுவும் வந்து work done by the system அப்படிங்கிறதுனால this is also plus 130 kilojoules. So we have to find out delta U. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, Q வேல்யூ, W வேல்யூ. கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா U. ஸோ இந்த ப்ராப்ளத்தையும் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் யூஸ் பண்ணியே நம்ம அந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணியே நம்ம சால்வ் பண்ணலாம். Q is equal to W plus delta U. எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். given data, heat received 105 kJ plus 105. Work done, W is equal to 130 kilojoules. This is also plus 130 kilojoules. Change in internal energy we have to find delta U.
According to first law of thermodynamics, Q is equal to W plus delta U. இதுதான் ஈக்குவேஷன். இதுலேருந்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டெல்டா U. ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து டெல்டா U வேணும் அப்படின்னாக்க டெல்டா U is equal to Q minus W. Q minus W. Delta U is equal to Q minus W. Q வந்து 105 minus W 130. So 105 minus 130 is equal to minus 25 kilojoules. இதில் நம்ம கவனிக்க வேண்டியது மைனஸில் வருது. ஸோ திஸ் மைனஸ் சைன் எதை காட்டுது அப்படின்னா இன்டர்னல் எனர்ஜி குறைஞ்சி போயிருக்கு. ஸோ தெர் இஸ் அ லாஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி ஆர் டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. மைனஸ் சைன் எதை காட்டுது அப்படின்னா தெர் இஸ் அ டிக்ரீஸ் இன் இன்டர்னல் எனர்ஜி. அவ்வளோதான். அப்போ ரிசல்ட் இதான் கண்டுபிடிச்சாச்சு. சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி கண்டுபிடிச்சாச்சு. ரிசல்ட் எழுதிடலாம். சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி டெல்டா யூ இஸ் ஈக்குவல் டு minus 25 kilojoules. Minus sign indicates there is a decrease in internal energy.